வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கா த ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு தமிழ் மூவி சிம்பிளி சவுத் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஆண்ட்ரியா, மறைந்த வில்லன் நடிகரான சலீம் கோஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர். ஒரு காட்டுக்குள்ள ஒரு கேங்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ற சில நபர்கள் அப்படின்ற தீம்ல தான் அந்த கதை போகுது. ஆக்சுவலா அந்த கேங்ஸ்டர் தான் நம்ம சலீம் கோஸ். அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன சாம்ராஜ்யமே வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவரு ஸ்டார்டிங்லேயே ஒரு ரிப்போர்ட்டரை கொலை பண்றாரு. அந்த கொலையை பார்த்த ரெண்டு நபர்களையும் காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்கள காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அந்த காட்டுக்குள்ள சிக்கி கொள்ளக்கூடிய ஒரு நபர் தான் ஆண்ட்ரியா. கூடவே இன்னொரு ஃபாரஸ்ட் கார்டும் இருக்காரு. சோ இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுது, டுவர்ட்ஸ் த எண்ட் யார் தப்பிச்சான்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். சலீம் கோஸை பொறுத்த வரைக்கும் அவரோட வில்லனிசம் அப்படின்றது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வில்லன். அதுலயும் அந்த வெற்றி விழா படத்துல வரக்கூடிய ஜிந்தா கேரக்டர் எல்லாம் இன்னைக்குமே பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டர். இப்படிப்பட்ட வில்லனுக்கான கடைசி படம் இப்படிதான் அமையணுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அந்த படத்தை அமைச்சிருந்தாங்க. அதுலயும் விக்டர் மகாதேவன் அப்படின்ற அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த பேரை மட்டும் அவர் ஸ்டைலிஷா சொல்றாரு. மற்றபடி அந்த கேரக்டருக்கு எந்த ஸ்டைலுமே இல்ல, எந்த விதமான ஃபியருமே அந்த கேரக்டர் மேல வரவே இல்லை. இப்படிப்பட்ட கேரக்டர் கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்றதுதான் இந்த படத்தோட மெயின் தீமே. சோ இந்த கேரக்டரை டம்மியா டிசைன் பண்ணனால இந்த படத்தோட மூடுமே கெட்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அந்த சர்வைவல் மோடுக்கான சீன்ஸுமே ப்ராப்பரா எடுக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப பிலோ பாரா எடுத்திருந்தாங்க. ஒரு சில மொமெண்ட்ஸ் ஆண்ட்ரியா வச்சு மாஸ் காட்ட ட்ரை பண்ணியிருந்தாங்களே தவிர மத்தபடி இந்த படத்துல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த நஷ்ட கணக்கு காட்டுறதுக்கு எடுக்கப்படுற ஒரு படம் மாதிரி தான் எனக்கு இந்த படம் தெரியுது. என்னோட ரேட்டிங் 1.7 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா வைலன்ஸ் இருக்குமே தவிர மத்தபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.